ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மிஸ்ஸஸ் கவிதா, நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு சாட்சிகள் மூலமாகவும் போலீஸ் விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த கொலை செஞ்சதுக்கான நியாயமான காரணம் இந்த கோர்ட்டுக்கு இன்னும் தீர்மானம் ஆகல. குற்றம் செஞ்சேன்னு சொன்ன நீங்களே இந்த குற்றத்துக்கான எல்லா விவரங்களையும் இந்த கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு நான் உங்களுக்கு உத்தரவிடுறேன். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அந்த காரணத்தாலதான் எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து செல்லமா அன்போட சுதந்திரமா வளர்த்தாரு. டாடி, எனக்கு நீங்க ஃபாரின் கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, இனிமே எனக்கு இந்த பழைய கார் எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டாம் வேண்டாம். நீ ஒண்ணு கவலைப்படாத, ஃபாரின் கார் தானே வாங்கி தரேன், போதுமா? தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. இளம பருவத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்படுற உணர்வு எனக்கும் உண்டாச்சு. நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கும் வாசுவுக்கும் ஒரு நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. அது அன்புல தொடங்கி காதல்ல முடிஞ்சது. எங்களோட காதல் கல்யாணத்துல முடியும்னு நாங்க 2 பேரும் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதனால நாங்க நெருங்கி பழகிட்டோம். எஸ், ப்ரொசீட். தண்ணிக்குள்ளே கிடக்கடா சொல்றல. வாடா, நீ வாடா, வா, கமான். யார் இந்த தக்காளி? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் இவ பிரீத்தி, இவ ஜாலி, இது ராஜு, இது மித்ரன், அவன் சந்திரன். ஹலோ. டேய், நீ வாடா குளிக்கலாம். நானா? வா 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 குளிக்கலாம். உன்ன ஒரு நாளைக்கு இந்த நீச்சல் குளத்துல குளிக்க வைக்கிறேன். பாய் பாய்.
ஏய் கிளம்புறேன்டா. ஓகேடா பாய் Bye. பாய் பாய். ஓகேடா நான் பல தடவை நெருங்கி பழகியும் எனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நான் என்ன நானே காப்பாத்திக்கிட்டேன். Come on. ஐ. சாரி பாத்து. சரி நீ போ, நான் கூப்பிடுறேன். ஓகே சார் வேண்டாம் வாசு, விட்டுருங்க. ஏன் சீரியஸ் ஆயிட்ட? உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம். என்ன இப்போதைக்கு இது வேண்டாம். ஏய், நளினா, வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அடுத்த மாசம் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து ஒரு தேதி குறிச்சிடலாம். இந்த கல்யாணத்துக்காக நாங்க உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. எல்லாம் உங்க விருப்பப்படி செய்யுங்க. ஆ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்போ நாங்க வரட்டுமா? நல்லது போயிட்டு வாங்க சரி வரேங்க ஒன்றும் ரொம்ப லட்சணமா இருக்குடா இருக்கிற கல்யாண சாப்பாடு தான். ஆமா என் மருமக பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. நான் வரட்டுமாமா? நான் வரேம்மா. அப்பா, எனக்கு புரியுது. நீ ரூம்ல இரு, நான் வரேன். கவிதா, சொந்தம் ஆக போறவங்களை வரவேற்கிறது நல்ல விஷயம் தானே? அப்பா, புரியல. ஜட்ஜு சாமிநாதனை நீ கேள்விப்பட்டிருக்கியா? நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள ஒரு குடும்பத்து பெரிய மனுஷன். அவரோட மருமக ஆக போறா என் மக. நீ முட்டி போட்டு தவிழும் போது உன்னோட இடுப்புல அருணா கயிறு போட்ட. நீ மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி நடக்கும் போது கொலுசு போட்டு அழுக பார்த்த. நீ பெரியவளானப்போ உன் கழுத்துக்கு நகை வாங்கி போட்ட. உன்னோட ஆசைகளுக்கு நான் குறை வச்சதே இல்ல. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அப்போ இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. வர்ற 20ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சுப முகூர்த்தம். உனக்கு வேண்டியத நீ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த அப்பா வாங்கி கொடுத்துருவ. அதையெல்லாம் நீ சந்தோஷமா வாங்கிக்குவ. அதே மாதிரி இதையும் சந்தோஷமா ஏத்துக்கணும். அதான் என் சந்தோஷம். அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன் உன் புருஷனா வரப்போறான். இந்த அப்பாவோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நீதான் பாத்துக்கணும். அப்பாவே வந்து என்ன கேட்டப்போ
அவரோட பாசத்துக்கு முன்னாடி என்னால ஒண்ணு பேச முடியல. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம்னா வாசு வேற ஊர்ல இல்ல. யோசிச்சேன், முடிவெடுத்தேன். எங்க அப்பாதான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. எனக்காக எதையோ தியாகம் செஞ்சாரு. அவரோட தியாகத்துக்கு முன்னால இந்த காதல் பெருசு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவோட சந்தோஷமும் அந்தஸ்தும் தான் பெருசுன்னு நான் நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என் கணவரும் இந்த ஊருக்கு வந்தோம். எப்படி இருக்கு? இத கோயிலாக்குறது உன் கையில தான் இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? வா. அதோ அதான் நம்ம பெட்ரூம். வா. கவிதா, எனக்கு ரொம்ப மென்மையான மனசு. ரொம்ப அன்போட இருப்பேன். என்னையே நான் பல தடவை பாக்கியசாலியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலி. அது எப்படின்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் உனக்கு சரியா புரியல. இப்ப காட்டுறேன். அது இப்படிதான். எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் வைஃபுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். அதுல எனக்கு தெரியும். எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி உனக்கு கோபம் வருது எப்படி நான் பார்க்க இங்க இருந்து வேண்டாமா? போற போதும். ஐயோ போங்க. கவிதா, போங்க. நான் சொன்னா கேளு. நான் போக மாட்டேன். போங்க. ஐயோ, என்னம்மா இது இவ்வளவு சூடா இருக்கு? நீ இதுல பஸ்தனி கலக்கல? ஏதோ ஞாபகத்துல கலக்க மறந்துட்டேன். இத பாருமா, இவ்வளவு சுடு தண்ணி உன் உடம்புல பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பஸ் தண்ணி கலக்கணும். இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு?
கடவுள் இதான்னா எனக்கு கடவுள் நீதான். சீ, போங்க. இங்க வா. கற்பூர தீபத்தை பார்த்தா வணங்கணும், கட்டின பொண்டாட்டிய பார்த்தா அணைக்கணும். ப்ளீஸ் சொன்ன கேளு. வேண்டாமா வேண்டாமா ப்ளீஸ் கவிதா, சொன்ன கேளு. ஐயோ வேண்டாம், என்னால முடியாது. எனக்காக இல்ல கவிதா. ஐயோ வேண்டாமா ப்ளீஸ். கவிதா, கவிதா வந்துட்டேங்க. கவிதா கிளம்பா. ஐயே, இப்படிதான் பட்டன் போடாம ஆபீஸ் போவாங்களா? இந்த ஷர்ட்ல எக்கச்சக்கமா பட்டன் இருக்கு, அதனாலதான் அந்த குழப்பம். ஏய், இந்த பட்டன் கூட சரியா? சும்மா விளையாடாதீங்க, போங்க. ஏய், இதோ போறேன். போங்க. அட போறேன்பா. ஆபீஸ் போணும்ன்றியா? போங்க. ஐயோ ஐயோ, கை இவ்வளவு பிடிச்சு கட்டாயிருக்கு. இரு கொஞ்சம் டவல் எடுத்து கட்டுறேன். ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா அது? ஆப்பிள் எடுத்து வரும்போது பார்த்து வரக்கூடாதா? நான் டாக்டர் கூப்பிடுறேன். பரவாயில்லைங்க. இதுக்கு இப்படி பதறீங்க? எனக்கு தான் ஒண்ணும் ஆகலன்னு சொல்றேன்ல. உனக்கு தெரியாதுமா, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. ஹலோ ஹலோ, சர்மா கிளினிக்கா? டாக்டர் பாலாஜி இருக்காரா? இல்ல, அவர் டிஸ்பென்சரி போயிருக்காரு. டிஸ்பென்சரி போயிருக்காரா? எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போனாரு? இங்க இருந்து லேட்டா தான் சார் கிளம்புனாரு. சரி சரி, நான் அங்கேயே அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. ஹலோ, டாக்டர் பாலாஜி இருக்காரா? இருக்காரு. நான் அவர்கிட்ட ரொம்ப அவசரமா ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட பேசணும் சார். தயவுசெய்து அவர்கிட்ட போன் கொடுங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். இப்ப அவர்கிட்ட போன் கொடுக்க போறீங்களா இல்லையா? கொடுங்கன்னு சொல்றேன். ஹலோ, நான் தான் சொல்றேன்ல. ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? யோ, என்னையா அது? ஏய். தகராறு பண்றியா? ஏய், என்னடா மரியாதை இல்லாம பேசுற? மரியாதை பேசுறா. சொல்லிருக்கல. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இடியட், போனை கட் பண்ணிடா. என்ன கவிதா அது? எதுக்கு போனை கட் பண்ண? இதுக்காக நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட நீ பிடிக்கல. சும்மா இரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. எவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கு பாரு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இரு கவிதா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது தாங்குற சக்தி எனக்கு இல்ல. ப்ளீஸ், நான் காஃபி எடுத்துட்டு வரேன். கவிதா, நீ ரொம்ப லக்கி பர்சன்டி. என் புருஷனும் இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அவர் என் மேல ரொம்ப அன்பு காட்டினாரு. நானும் அவரை ரொம்ப நேசிச்சேன். எங்களோட தாம்பத்தியத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். சென்றலா இருந்த எங்க வாழ்க்கையில புயல் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த புயல் கமான் வா, இது நம்ம வீடுதான். கவிதா, கவிதா. கவிதா, இது என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. இவன் தான். ஏய்,
எஸ் கவிதா, இவன் என்னுடைய ஃப்ரெண்ட் வாசு. சொல்ல மறந்துட்டேன், இவன் உன்னுடைய ஊர் தான். நீ படிச்ச காலேஜ் தான் படிச்சான். காதலிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்ப நான் சொல்வேன், டேய் இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்கடா, அதனால காதலிக்காத, அது ஒத்து வராதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம பெரிய பணக்காரியா பார்த்து காதலிச்சான். இன்னைக்கு படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு வெளியே வந்திருக்கான். சரி விடு, விதின்னு சொல்லணும். இவன் கொஞ்ச நாள் நம்ம விட்டு தான் தங்க போறான். நல்லபடியா பாத்துக்கலாம். அவன் தங்க வேண்டிய ரூமை காட்டு. வாங்க. ஓ உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேட்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா? எங்க வீட்டுக்கு வாசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு முத்தம் கொடுக்கணும். யார் இதை பண்ணாங்க? டேய், இந்த வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தாங்க, அவ என் பொண்டாட்டி. என்னடா ஜோக் அடிக்கிறேன், சிரிக்க மாட்டியா? வாசு வீட்டுல இருந்ததால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் புருஷன் கிட்ட எங்க காதல் விஷயத்த எங்க அவர் சொல்லிடுவாரோன்னு எனக்குள்ள ஒரே டென்ஷன். என் புருஷன் இல்லாத நேரத்துல என்ன கெடுக்க வந்திருப்பானோ அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்தேன். ஒரு நாள் என் புருஷன் இல்லாத சமயத்துல வாசு என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்க நான் அவன் ரூமுக்கு போனேன். நீங்க வருவேன் எனக்கு தெரியும். என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றது? இத பாத்தியா, நீ தான் என்ன மறந்துட்டிய. நீ மறக்கலாம், ஆனா என்னால அதை மறக்க முடியலையே. உன்னை பார்த்ததை மறக்க முடியுமா? கோயில்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னேன், அதை மறக்க முடியுமா? நீச்சல் குளத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா குளிச்சோமே, அதை மறக்க முடியுமா? ஒரே ரூம்ல நம்ம ஒன்னா இருந்துமே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ என்ன விரும்பி அப்படியே கட்டி பிடிச்சியே, அதை மறக்க முடியுமா? சொல்லு கவிதா, நீ இந்த இடத்துல முத்தம் கொடுத்தியே, அதை மறக்க முடியுமா? போதும் மது, போதும், நான் எதையும் மறக்கல.
உயிரை காப்பாத்திக்க வேற வழி தெரியல. அதனால அவனை கொன்னேன். இந்த கொலை செய்ததற்கான எல்லா காரணங்களையும் தெளிவாகவும் உண்மையை மறைக்காமல் வெளிப்படையாக பேசிய கவிதாவை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. இருந்தாலும் அதே சமயத்தில் கவிதா இந்த கொலைபாதகத்தை செய்ததால் நீதிக்கு முன் கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது. அதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு உரிமை உண்டு. இருந்தாலும் கவிதாவின் வயதை தீர்மானித்து எந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொலையை செய்தார் என்பதை கருத்தில் கொண்டு இந்திய சட்டத்தின்படி அவருக்கு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்கள் யார் என்று கோர்ட்டுக்கு சொல்லவும். கவிதா எந்த வாசுவை கொலை பண்ணதா உங்ககிட்ட சொன்னாங்களோ அந்த வாசு நான் தான். நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை அந்த சாட்சி கூண்டில் நின்று சொல்லவும். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. Court is adjourned. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கவிதாவை போலீஸ் பாதுகாப்போடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இனிமேல் உள்ள விசாரணையில் கவிதாவுடைய வாக்குமூலம் இப்போதைக்கு தேவையில்லை என்பதால் இந்த கோர்ட் தன் நடவடிக்கையை தொடரும். யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் வாசு. நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். நானும் கவிதாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிட்டு இருந்தோம். நட்புல ஆரம்பிச்ச எங்க அன்பு காதல்ல முடிஞ்சிடுச்சு. சந்தர்ப்ப வசத்தால கவிதாவுக்கு வேறொரு இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. கவிதாவுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டு மனசை தேத்திக்கிட்டேன். கீதா, 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 கீதா. Hello, darling. How are you? என்னாச்சு? எப்படி இருக்க?
நீ தானே சொன்ன நீ பெரிய இடத்து பொண்ணு கல்யாணம் பண்ண போற இப்ப என்னாச்சு? அதை விட பெரிய இடம் கிடைச்சிருக்கா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன? அவருடைய அப்பா இன்னொரு பணக்கார பையன்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இப்போ நான் ரொம்ப மூட் அவுட்ல இருக்கேன். அதெல்லாம் மறந்துடு. உனக்கு நான் இருக்கேன்ல. வா போலாம். அந்த ஊருக்கு வந்தப்போ என் ஃப்ரெண்டு கேசவனை சந்திச்சேன். அவன் அவனோட வீட்டுல தங்க சொல்லி என்ன வற்புறுத்தினான். அங்க போனப்புறம் தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது வேற ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு கேசவன் தான் நான் காதலிச்ச கவிதாவோட புருஷன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் கேசவனை பாக்குறதுக்காக அவன் ஆபீஸ்க்கு போயிருந்தப்போ, மே கமிங் சார்? எஸ் கமன். குட் மார்னிங் சார். சரி நான் எதிர்பார்த்த படிப்பும் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இல்லையா? இல்ல பார்த்தா தெரியாது சார். இங்க கொஞ்சம் பாருங்க, நல்லா பாருங்க. என்ன சொன்ன? ரெண்டு கண்ணாலையும் நல்லா பாருங்க. நஷ்டப்பட பாருங்க சார். என்ன சொன்ன? நல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். நல்லா பாருங்க. என்ன சொன்ன? பாப்பா நல்லா. என்ன சொன்ன? பாப்பாவ என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்லு. என்ன சொன்ன? What did he say? என்ன சொன்ன? அவ என்ன சொன்னா? விட்டு விட்டு போ 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 மாட்டேன். வா வா கிட்ட வா. பயமா இருக்கா? பயமா இருக்குல்ல? கைட்டு கழட்டடி, கழட்டுன்னு சொன்னேன். கழட்டு. பயந்துட்டியா? கேசவனோட ஆபீஸ்ல இருந்த அந்த கண்ணாடி வழி அந்த காட்சியை பார்த்தப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். உணர்ச்சி வசப்படாம மேற்கொண்டு சொல்லுங்க. என்ன போல ஒருத்தன் தான் கேசவன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்குள்ள பதிக்கிற மிருகத்தனத்தை நான் பார்த்துட்டேன். நல்ல ஒரு நண்பனா இருந்த கேசவன் ஒரு மனநோயாளின்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வேலை தேடி வந்தவங்களை சிகரெட்டால சுட்டும் அடிச்சும் உதைச்சும் அவன் பார்த்து அதையெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தான். இதை பார்த்த உடனே நான் அங்கிருந்து ஓடிட்டேன்.
உடனே கவிதாவோட நினைவுதான் எனக்கு வந்துச்சு. வீட்டுக்கு போய் கவிதாவை பார்த்து அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நான் நேசிச்ச கவிதாவை எனக்கு சொந்தமாக்க முடியலன்ற கவலை என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு என் மனசை நானே கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டேன். ஆனா அவ அன்னைக்கு சொன்னதை கேட்டப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவ்வளவு டென்ஷன் ஆகுற அளவுக்கு அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல அவ சந்தோஷமா தான் இருந்தா. இந்த ஊருக்கு அவ வந்ததுக்கு அப்புறம் கவிதா, இதான் என் வீடு. இத கோயில மாத்திரது உங்க கையில தான் இருக்கு. கவிதா, எனக்கு ரொம்ப தாராள குணம். எல்லாரும் ரசிக்கிறதை விட அதிகமா ரசிக்கணுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஒரே சந்தோஷம் இதுதான். நீங்க குடிப்பீங்களா? இதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது. என்ன சந்தோஷம்? ம். கவிதா, ஏய் கவிதா, கவிதா. ஏண்டி, நான் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கேன். உன் காதலிய வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத நீ வச்சுக்கிட்டு இருந்தேங்க, அதுல கவனிக்கல. நான் உன் புருஷன்டி. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? குளிடி. நீ குளிக்க போறியா? இந்த சோப்பு போட்டு குளிக்க போறியா? குளிக்க போறியாடி? குளி. நல்ல நல்ல வாசனையா இருக்கும் இல்ல? சொல்லு, சொல்லு. வாசனையா இருக்கும்ல? மனநோயாளியா? இந்த விஷயம் கேசவனோட பேரண்ட்ஸுக்கு தெரியுமா? கேசவன் ஹாஸ்டல்ல தான் படிச்சான். அங்கிருந்தா இந்த குணம் ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேசவனோட அப்பாவுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா அவங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல இதை பத்தி எல்லாம் நல்லா தெரியும். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கேசவனோட அம்மா கவிதா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீ வேதனைப்படக்கூடாதுமா. என்னோட மகன் ஹாஸ்டல்ல படிச்சதுனால அவனோட நடவடிக்கையை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தான். ஒரு தடவை பூத்து குலுங்கின ரோஜா செடியை தீ வச்சு கொளுத்தி விட்டுட்டான். புல் தரைய பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனா. அத பார்த்தப்போ என்னால தாங்க முடியாம அவனை கூப்பிட்டு திட்டுனேன். அவ அப்ப கேக்குற மனநிலையில இல்ல. எனக்கும் அத வெளியில சொல்ல முடியல. காலத்தோட கட்டாயத்துல ஆரம்பிச்சது காலப்போக்கில் சரியா போயிடும் நினைச்சேன். இப்போ நீ சொல்றத கேக்குறப்போ என் மகன் இனிமே மாறவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஜட்ஜி சுவாமிநாதனோட மகன் ஒரு சாடிஸ்ட் வெளியில தெரிஞ்சா இந்த குடும்பத்தோட அந்தஸ்து போகும். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காட்டி நாம நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா? அம்மாடி, அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கணுமா? இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து, சமாதானம் எல்லாம் இப்ப உன் கையில தான் இருக்கு.
சந்தோஷமா வாழ வந்த கவிதாவை கேசவனோட குடும்பம் தீராத துக்கத்துல ஆழ்த்திடுச்சு. வாழவோ சாகவோ முடியாம போன கவிதாவை சமாதானப்படுத்த கூட என்னால முடியல. கேசவன் ஒரு நாள் ஊருக்கு போனப்போ நான் கவிதா கிட்ட பேசினேன். என்னால மறக்க முடியல. நீ என்ன விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன். அழு, நல்ல அழு. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன்னு கடவுள்கிட்ட கேட்டு அழு. கவிதா, ஒரு நல்ல அப்பாவுக்கு நல்ல மகளா தானே நீ பிறந்த. உன் அப்பா உன என்ன போலதான் வளர்த்தாரு. நான் உன்னை பார்த்ததுல இருந்து நீ கண்ணீர் விட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் சொல்ல வரது நீ நீ என்ன சொல்ல போற? உங்க அப்பாவோட ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்ல வரியா? இல்ல இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் செத்து பழகிறேன்னு சொல்ல வரியா? போதும். மத்தவங்களுக்கு முன்னாடி உண்மையை பேசி கேசவன்ட்ட இருந்து சீக்கிரம் விலக பாரு. பேசாம அவங்க கூட வாழ்றதுக்கு எங்கேயாவது ஆத்திலே குளத்திலே விழுந்து சாகலாம். சபாஷ். பாஞ்சாலியை காப்பாத்த வந்த கலியுக கண்ணன் நீதானா? இதோ பாரு கேசவா, டேய் வாய மூடு. அடுத்த ராத்திரியில அடுத்தவன் முன்னாடி கிட்ட கிசு கிசுக்கிற உன்னை நான் என்னடா சொல்றது? சும்மா மடத்தனமா பேச. என்னடா மடத்தனம்? என்ன மடத்தனம் பேசுறது? நீ தானே பேசுற? மடத்தனமா பேசுற? என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க? டேய் டேய்
கவிதா, நீ மனுஷனை கொண்டதானே தப்பு. நீ கொண்டது மிருகத்தை தானே. வா. இல்ல வாசு, நான் தப்பு பண்ணிட்டேன். தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கேன் வாசு. நான் சொல்றத கேளு கவிதா. வா. வேண்டாம் வாசு. வெளியில யாரோ வர சத்தம் கேக்குது. வா கவிதா, போ. போயிடு. சீக்கிரம் போ. போ. அம்மா, அம்மாடி, என்னம்மா? ஐயோ, என்னமாச்சு? ஐயோ! சொல்லி சொல்லுமா, என்ன ஆச்சு? கொலை பண்ணிட்டேன். கொன்னுட்டியா? அவனை குணப்படுத்துறேன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலையேப்பா. போலீஸ் கேஸ், ஐயோ, கோர்ட்டு, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? பண்ணீங்கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை, உங்க குடும்ப கௌரவத்தை, அந்தஸ்தையும் நான் காப்பாத்துவேன். எப்படிமா? எப்படி? அப்புறம் அவர் ஃப்ரெண்ட் வாசுவோட ட்ரெஸ் எடுத்து என் புருஷனுக்கு போட்டு செத்தன வாசுன்னு சொல்றேன். ஊருக்கு போன என் புருஷன் ஊருக்கு போன மாதிரி இருக்கட்டும், செத்தன வாசுன்னு சொல்லிடுறேன். அம்மாடி, அம்மாடி. கவிதா என்னை கட்டாயப்படுத்துறதுனால கார் வர சத்தத்தை கேட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டேன். இருந்தாலும் கவிதாவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வந்தப்போ நான் கவிதாவை கெடுக்க வந்ததாகவும் அந்த சமயத்துல நான் செத்துட்டதாக ஊர்ல பேசிக்கிட்டதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்பவும் என்னோட கவிதாவுக்காக நான் செத்து போனதாகவே இருந்திருப்பேன். ஆனா மோசமானவன், வஞ்சகன், தான் காதலிச்சவனையே கெடுக்க வந்தன்ற பேரோட இறந்து வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காகத்தான் உண்மையை சொல்றதுக்காக இந்த கோர்ட்டுக்கு நான் வந்திருக்கேன். இந்த வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு என்று கோர்ட் தீர்மானிக்கிறது. அதோடு கவிதாவுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் மறந்து
தன் அப்பாவின் அந்தஸ்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் தன் காதலையும் விட்டுக் கொடுத்திருக்கிறார். திருமணம் நடந்து தன் குடும்ப கௌரவத்திற்காக தன் கணவனால் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை சகித்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். என்றாவது ஒரு நாள் தன் கணவன் திருந்தி நல்ல மனிதனாக வருவான் என்ற நம்பிக்கையில் அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அவர் இழந்திருக்கிறார். தன் கணவனுடைய கொடுமையை தாங்க முடியாமல் அவர் அவரை கொலை செய்திருக்கிறார். இருப்பினும் அவர் செய்த குற்றம் குற்றம்தான். இருந்த போதிலும் அவர் மன்னிக்கப்பட வேண்டியவரும் கூட. ஆனால் கவிதா இப்போது மனம் பேதலித்த நிலையில்தான் அவரை ஒரு நல்ல மனநல மருத்துவமனையில் சேர்த்து சிறந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது.